நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. யாவரும் ஆண்டவருடைய வார்த்தைக்காக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நீலை கலங்கி ஆழ்த்தையில், அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நீலை கலங்கி ஆழ்த்தையில், அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து, அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து கடத்தியே சென்ற கர்த்தரை, கடத்தியே சென்ற கர்த்தரை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளாய் மாற்றித்தாரும் ஆண்டவரே. உம்முடைய வழிகளையும் உம்முடைய நடத்துதலையும் நாங்கள் புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, கற்றுக்கொள்ள ஆண்டவரே இந்த செய்திகள் எங்களை அதற்கு நேராய் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். அதில் முதல் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். சீரிய தேசத்தினுடைய படைத்தலைவன், ஆண்டவரை அறியாத ஒரு புறவினத்தை சார்ந்த ஒரு சமுதாயத்திலிருந்து வருகிறவன். அவன் பெயர் நாகமான். அவன் ஒரு இராணுவ தளபதியாய் இருக்கிறான். இராணுவ தளபதியிலும் ஒரு பெரிய மனுஷனாய் அவன் இருக்கிறான். அவ்வளவு செல்வாக்கு எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை அவன் மிகுந்த செல்வாக்கு நிறைந்த மனிதன் மாத்திரமல்ல, ஐஸ்வர்யவானாய் இருந்த ஒரு மனிதன் என்று பொருள். அப்படிப்பட்ட இந்த மனிதன் அவ்வளவு காரியங்களை அவன் பெற்றிருந்தாலும் அவன் சரீரம் முழுவதும் குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்டிருந்தது. ஒருவேளை இன்றைக்கு குஷ்டரோகத்திற்கு நல்ல மருந்துகள் எல்லாம் கண்டுபிடித்து விட்டார்கள். ஆரம்பத்திலிருந்து ரெகுலராக இந்த மருந்துகளை எடுத்தால் இந்த குஷ்டரோகத்திலிருந்து நல்ல ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு எவ்வளவோ மருந்துகள் இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு இந்த குஷ்டரோகம் என்பது மிகப்பெரிய சாபமாய் கருதப்பட்டது. எதுக்கெல்லாம் மருந்து இல்லையோ அந்த வியாதிகள் வந்தால் அவர்கள் சாவதை தவிர வேறு வழி இல்லை. ஆகவே அந்த வியாதிகளை எல்லாம் சாபம் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு சாபம் நிறைந்த ஒரு வியாதியை கொண்டவன் இந்த நாகமான். இந்த நாகமானுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் நிறைய இருக்கிறது. அதில் ஒரு காரியத்தை தான் நாம் எடுத்து தியானிக்க போகிறோம். இந்த நாகமான் சம்பவம் கிறிஸ்தவர்கள் அத்தனை பேருக்கும் நல்லா தெரியும். கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆகவே அவர்களுக்காகவும் இந்த சம்பவத்தை கொஞ்சம் விரிவாக நாம் கற்றுக்கொள்வது நமக்கு நன்றாயிருக்கும். இந்த சீரியா தேசம் என்பது இஸ்ரேல் தேசத்தை சிறைபிடித்து இஸ்ரேல் தேசத்தை ஜெயித்து அந்த வெற்றி களிப்பிலே இருக்கிற ஒரு சீரியா தேசம். ஒரு நாட்டை சிறைபிடிக்கும் பொழுது அங்கிருந்து அநேகரை தங்கள் நாட்டுக்கு அடிமையாய் கொண்டு வந்து விடுவார்கள். அப்படி ஒரு சிறு பெண் ஒருத்தி, இஸ்ரேல் தேசத்து பெண், ஒரு சிறுமி அடிமையாய் கொண்டு வரப்பட்டவள். அடிமையாய் கொண்டு வரப்பட்ட அந்த சிறுமியை இந்த படை தளபதி நாகமானுடைய வீட்டிலே நாகமானுடைய மனைவிக்கு ஒத்தாசையாக வீட்டு வேலை செய்வதற்காக இந்த பெண் அங்கே வேலைக்காரியாக இருந்தாள். சிறுமி வீட்டுக்குள்ளே இருந்ததினாலே
அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் அவளுக்கு தெரிய வந்தது. தன்னுடைய எஜமான் இவ்வளோ பெரிய இராணுவ தளபதியாக இருக்கார், ஆனால் வீட்டில் ஒரே கண்ணீரும் கவலையுமாய் இருக்கிறார்கள். ஏனென்றால் தீராத ஒரு வியாதி அவருக்கு இருக்கிறது. இந்த நாகமான் எவ்வளவோ காரியங்கள், செல்வாக்கு நிறைந்தவன், ராஜாவுக்கு பிரியமான இருந்தான், பெரிய மனுஷனாக இருந்தான், எண்ணிக்கை உள்ளவனாக இருந்தான் என்றால் அவன் எவ்வளவோ காரியங்களில் சென்று பார்த்திருப்பான். இந்த வியாதி குணமாக சற்றாயிலும் வியாதி குணமாகவில்லை. இந்த சூழ்நிலையில் இந்த சிறுபெண் சொன்னாள், அம்மா, உங்களுடைய கணவர் எங்களுடைய தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அந்த தீர்க்கதரிசிகிட்ட போனார்னா இந்த வியாதி குணமாயிரும் அப்படின்னு சொன்னார். 3வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்திலே போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள். ஒரு சிறுபெண் சொல்லுகிறாள். இந்த வார்த்தை நாகமானுக்கு வந்த பொழுது, ஒருவேளை நாகமான் உயர்ந்த பதவியிலே செல்வாக்கு நிறைந்த இடத்திலே இருக்கிறார். ஒருவேளை நாகமான், சின்ன பெண் சொல்றா, ஒரு சிறுமி சொல்லுகிறாள், இதை நான் ஏன் கேட்க வேண்டும்? என்னுடைய தேசத்தில் எத்தனை வைத்தியங்கள் இருக்கிறது, வைத்தியர்கள் இருக்கிறாங்க, இதையெல்லாம் விட்டுட்டு நான் சமாரியாவுக்கு போகணுமா? அங்கே என்ன ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருந்துட போறாருன்னு சொல்லி ஒருவேளை அலட்சியப்படுத்தி இருக்கலாம். ஆனால் நாகமான் கீழ்ப்படிந்தான். சின்ன பெண் தானே, சிறுமிதானே சொல்லுகிறாள் என்று அவன் அங்கே அலட்சியப்படுத்தவில்லை, கீழ்ப்படிந்தான். எப்படியாவது வியாதி போனால் சரிதான் என்று சொல்லி அந்த பெண்ணுடைய வார்த்தையை கேட்டு நேராய் தீர்க்கதரிசியினுடைய வீட்டுக்கு முன்னால் போய் நிற்கிறான். ஒரு சாதாரண வீடு, நம்முடைய நாட்டில் சொல்கிறது மாதிரி சொல்லணும்னா ஒரு குடிசை வீடு. அதற்கு முன்பாய் வந்து நிற்கிறான் நாகமான். நிறைய வேலைக்காரர்கள், போர் சேவகர்கள், ஒரு பட்டாளத்தோடு வந்து நிற்கிறான். ஒரு தேசத்தின் தளபதி. அவன் நினச்சான், இந்த தீர்க்கதரிசி வெளியில் வருவார், வெளியில் வந்து என்னுடைய நோய் புண்ணெல்லாம் தொட்டு பார்ப்பார், அதுக்கு பிறகு அவருடைய ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவார், எனக்கு இந்த வியாதி சுகமாகும்னு சொல்லி அவன் நினச்சிருந்தான். ஆனால் இவருடைய நினைவுக்கு மாறாக தீர்க்கதரிசி வெளியவே வரல. முதல்ல தீர்க்கதரிசி வெளியவே வரல. ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற ஆட்கள், ஊழியக்காரங்க, தீர்க்கதரிசிகள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளுகிறவர்கள், தங்களை தீர்க்கதரிசி என்று இன்றைக்கு அழைத்துக் கொள்ளுகிற அநேகர், ஒரு பணக்காரர் வந்துட்டாருன்னா ஓடியாந்துருவாங்க. பணக்காரர்களுக்கு அவ்வளவு மரியாதை இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் ஒரு ஏழை, ஒரு வசதி இல்லாத ஒரு மனிதன், இன்றைக்கு இருக்கிற இந்த தீர்க்கதரிசிகள் என்று தங்களை அழைத்துக் கொள்கிறவர்களை பார்க்க கூட முடியாது. தனியாக போய் பார்த்தா கூட அவங்களுக்கு நேரம் கிடைக்காது, அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. அப்படி சூழ்நிலையில் தான் இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாடு இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு அவ்வளோ பெரிய படை தளபதி வந்து நிற்கிறார். இந்த செய்தி வந்தது, தீர்க்கதரிசி வெளியிலே வரல, உள்ளே இருந்துட்டு சொன்னார், யோர்தானில் போய் 7 தடவை முங்கு, இந்த வியாதி சோமாயிருன்னு சொல்லி அனுப்பினார். கடும் கோபம் கொண்டான் நாகமான், கடுமையான கோபம். நான் எவ்வளோ பெரிய ஆள், மனுஷன் வெளியில் வந்து அட்லீஸ்ட் என்னுடைய புண்ணெல்லாம் பார்த்து ஒரு ஜெபம் பண்ணுவார்னு நினச்சேன், ஒன்றும் பண்ணலையே. கடுமையான கோபம் கொண்ட பொழுது நாகமானுக்கு இன்னொரு பெரிய கோபம், யோர்தானில் போய் முங்குறதா? எங்களுடைய தமஸ்குல பார்பார், எத்தனை பெரிய பெரிய ஆப்னா பார்பார் என்கிற நதிகள் இல்லையா, பெரிய நதிகள் இல்லையா? இந்த சின்ன யோர்தானில் போய் தான் நான் மூழ்கணுமா? குளிக்கிறதுக்கு எனக்கு நதியாக இல்லைன்ட்டு நான் அங்கே வந்தேன். பயங்கர கோபம் வந்தது அவனுக்கு. அப்போ அவன் அருகில் உள்ள ஒரு
சாதாரண வேலைக்காரன், அவனை விட தாழ்ந்த. முதல்ல இந்த செய்தியை சொன்னது அவங்க வீட்டில் உள்ள ஒரு சாதாரண ஏழை சிறுமி, அடிமை பெண். அவள் சொன்னாள், அதற்கு கீழ்ப்படிந்தான். இங்கே இவ்வளோ ஒரு கோபத்தில் நின்றுட்டு இருக்கும்போது பக்கத்தில் உள்ள ஒரு சாதாரண வேலைக்காரன், போர்ச்சேவகன் சொல்கிறான், எஜமானனே, அந்த தீர்க்கதரிசி உங்கள்கிட்ட ஒரு கஷ்டமான காரியம் செய்ய சொன்னா செய்வீங்கல்ல? கஷ்டமான காரியம் சொன்னா நீங்க அதை செய்வீங்கல்ல, நிறைவேற்றுவீங்கல்ல? 7 தடவை அந்த ஆற்றுல மூழ்கி எழும்ப சொன்னார். லேசான காரியம், வாங்க. அப்போதும் அந்த தன்னை விட மிக கீழான நிலைமையில் இருந்த வேலைக்காரன் சொன்னதை எஜமான் கேட்டார், கீழ்ப்படிந்தான். நாகமான் கீழ்ப்படிந்தான். எனக்கு அன்பானவர்களே, சொல்லுகிறது யார் என்கிறது பேச்சில்லை. அவள் சொல்லுகிற வார்த்தையின் மேல் கனம் வைத்து அதை நம்பி அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த வேலைக்காரன் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தான் நாகமான். நேராய ஆற்றிலே போய் இறங்குகிறான். 6 முறை மூழ்கினான். ஒவ்வொரு முறை மூழ்கி எழும்புகிறான். வியாதி குணமாகவே இல்லை. 7 தடவை சொன்னார் தீர்க்கதரிசி, 6 தடவை மூழ்கிட்டான். ஆனால் கொஞ்சம் கூட சோகமாகல, கொஞ்சம் கூட சோகமாகல. ஒருவேளை 6 தடவை நான் மூழ்கி எழும்பிட்டேன், எனக்கு கொஞ்சம் கூட சோகமாகல, இன்னும் 1 தடவை தான் பாக்கி இருக்கு அப்படின்னு கோவப்பட்டு இதில் எனக்கு என்ன ஆக போகுதுன்னு சொல்லி அவநம்பிக்கையோடு அவன் போயிருந்தான்னா, ஒருவேளை கீழ்ப்படியாமல் போயிருந்தான்னா, நாகமான் காலமெல்லாம் குஷ்டரோகியாக தான் இருந்திருக்கணும். ஆனால் 7வது முறை மூழ்கினான். மூழ்கி எழும்புகிறான். அவருடைய மாம்சம், அவருடைய சரீரம் சிறு பிள்ளையின் மாம்சம் போல ஃப்ரெஷ்ஷாக மாறிட்டான். ஒரு வியாதி இல்லை, 100% தெய்வீக சுகம், அற்புதம். அப்படியானால் அந்த நதியில் ஏதாவது விசேஷம் இருக்கா? அது யோர்தான்ங்கிறதுனால அதுக்கு எதுவும் விசேஷம் இருக்கா? அந்த தண்ணிக்கு எதுவும் ஒரு சக்தி இருக்கா? இல்லை, இல்லை. யோர்தான் நதியிலையும் எந்த சக்தியும் கிடையாது. அந்த யோர்தானில் ஒரு தண்ணியிலையும் எந்த சக்தியும் கிடையாது. ஆனால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு முழுவதுமாய் கீழ்ப்படிந்தான். அந்த 7 தடவை மூழ்கி எழும்புன்னா 7 தடவை மூழ்கி எழும்பும்போது அந்த வார்த்தைகளுக்கு அவன் கீழ்ப்படிந்த பொழுது ஒரு தெய்வீக சுகம் அவனுக்கு கிடைத்தது. எனக்கு அன்பானவர்களே, நாகமானின் கீழ்ப்படிதல், கிறிஸ்தவர் அல்லாத ஒரு மனிதன் அப்படி கீழ்ப்படிதலை பாருங்கள். அவன் தேசத்தின் தளபதி, ஆனால் தன் வீட்டு வேலைக்காரி ஒரு சிறுமி, அவள் சொன்னதை அப்படியே கீழ்ப்படிந்தான், கேட்டான். தன் அருகிலே நின்ற தன்னை விட கிரேடு குறைந்த ஒரு வேலைக்காரன் சொன்னான், அதையும் கேட்டு கீழ்ப்படிந்தான். இறுதியாக தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு முற்றும் முடிய கீழ்ப்படிந்த பொழுது ஒரு அற்புதமான ஒரு சுகம் உண்டாயிற்று. இன்றைக்கும் அதே ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், என் மகனே, என் மகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசித்து நீ ஜெபித்தால் இப்பொழுதே உன் நோய்களிலிருந்து, வியாதிகளிலிருந்து நீ குணமடைவாய். செய்தியை கேட்கிற நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு நிமிடம் என்னோடு கூட ஜெபிப்பீங்களா? பல வருஷமாய் உங்களை அரித்து கொண்டிருக்கிற வியாதி, வேதனை, கஷ்டம், ஆண்டவர் இப்பொழுது ஒரு தெய்வீக சுகத்தை உங்களுக்கு தர விரும்புகிறார். கண்களை மூடி ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள். மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கும் வசனங்களுக்கும் ஒரு மனிதன் கீழ்ப்படியும் பொழுது அவன் எவ்வளவு அற்புதமான சுகத்தை பெற்றுக்கொள்கிறான் என்று நாங்கள் வாசித்தோம், தியானித்தோம். ஆண்டவரே,
இப்பொழுதும் இருக்கிற இடங்களிலே இருந்து ஆண்டவரே, நாங்கள் எங்கள் பிரச்சனைக்காக, வியாதிக்காக, வறுமைக்காக, எங்களுடைய சரீரத்தை அரித்து கொண்டிருக்கிற குணமாகவே முடியாத வியாதிகளுக்காக இப்பொழுது உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை இப்பொழுது குணமாக்குவீராக. உம்மிடத்திலே மன்றாடுகிறோம், கெஞ்சுகிறோம். என் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து என் நாமத்தினாலே எவைகளை கேட்டாலும் அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் கேட்கிறோம். தெய்வீக சுகம் எங்களுக்கு உண்டாகட்டும், தெய்வீக ஆரோக்கியம் எங்களுக்கு உண்டாகட்டும். இப்படி அன்பின் கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் தொடட்டும். நீர் தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், குணமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே சாட்சியாக எங்களை நிறுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன்.